Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு இந்த வீடியோவில் பைத்தான்ல வந்து Tkinterல ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு widget வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த widget வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் அந்த widget அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த widget அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு widget வந்து இருக்கும், ஸ்கேல் widget. ஸோ அந்த ஸ்கேல் widget வச்சு நம்ம வந்து வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ மொபைல்ல வந்து இது ஆடியோ பிளேயர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது வந்து வால்யூம் கூட்டுறது வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே போல ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி நம்ம வந்து ஒரு வேல்யூவை கெட் பண்றதுக்கு தான் இந்த widget வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த widget எப்படி கிரியேட் பண்றது, அதுல இருந்து எப்படி நம்ம வேல்யூ கட் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து Tkinter பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ தேவை. ஸோ நம்ம வந்து ஒரு விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ஈக்குவல் டு tk off. ஸோ அப்படிங்கிற ஒரு விண்டோ. ஸோ விண்டோ கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஜாமெட்ரி செட் பண்ணுவோம். ஸோ ஜாமெட்ரி சைஸ் வந்து 200x100 அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஜாமெட்ரி சைஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, நான் இங்க வந்து ஒரு வேல்யூ வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த வேரியபிளோட டைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த ஸ்கேல்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ற வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ தான் நமக்கு வரும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், டபுள் வேர் அப்படிங்கிற ஒரு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு டபுள் வேரை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டபுள் வேர் எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஸ்கேல் வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த ஸ்கேல் நான் எப்படி கிரியேட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஸோ ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வேரியபிள்ல ஸ்கேல். ஸோ அதுக்கு இன்புட்டா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், எந்த விண்டோல கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ இங்க வந்து நான் வந்து டாப் அப்படிங்கிற விண்டோவில் தான் கொடுக்க போறேன். அதோட வேரியபிள் என்ன அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து அங்க வந்து வர்ற வேல்யூ எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம். ஸோ ஃப்ரம் அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், எனக்கு வந்து இப்போ வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஃப்ரம் 2 எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து 100 வரைக்கும் எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் இருக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்ரம் 2 போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உண்டு, அதாவது இதோட அலைன்மெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ ஒரியன்ட் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஹரிசாண்டல். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து இதோட இது. ஸோ இதில் ஃப்ரம்ல வந்து நம்ம வந்து ஃப்ரம் கூட அண்டர்ஸ்கோர் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ அது அண்டர்ஸ்கோர் சேர்த்தா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்கோர் சேர்க்க மறந்துடுறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்கேல் கிரியேட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும், இந்த ஸ்கேலை வந்து பேக் பண்ணணும். ஸோ ஸ்கேலை வந்து பேக் பண்றது எப்படி பேக் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஸ்கேல் பேக். ஸோ ஸோ ஆங்கர் ஈக்குவல் டு சென்டர். ஸோ இதை வந்து சென்டர்ல பேக் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இனி இந்த ஸ்கேலை வந்து நம்ம வந்து ஸ்கேல் இருக்கிற வேல்யூ கெட் பண்றதுக்கு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் தான் இப்போ ரன் பண்றேன். இதை ரன் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, இங்க வேரியபிளுக்கு நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால தான் நமக்கு எரர் அடிச்சிருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆகி ஒரு ஸ்கேல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேலை வந்து நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், இங்கே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்கேல்ல இருந்து வர்ற வேல்யூ நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், இதை ஸ்கேலை பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இந்த பட்டன் நான் எப்படி கிரியேட் பண்றேன், டாப் அப்படிங்கிற விண்டோல டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு வேல்யூ இது. ஸோ நான் இங்க வந்து வேல்யூ அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன், கமா கமெண்ட். ஸோ நம்ம இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கேல்ல இருக்கிற வேல்யூ வந்து எடுக்க போகுது. ஸோ நான் இங்க வந்து செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுனால இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். def
select of. ஸோ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு வேல்யூ நான் ஃபெச் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வேணும். ஸோ அந்த வேல்யூ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டு பிளஸ். ஸோ எதோட வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா str of v dot get. ஸோ v அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வந்து அங்கே இருக்கிற நம்ம ஸ்கேல்ல நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ சாரி வேரியபிள். ஸோ அதுல இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்து எதில் அசைன் பண்றோம்னா செல் அப்படிங்கிற அந்த கீவேர்டு அதுல வந்து நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். சாரி அந்த வேரியபிள்ல வந்து நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இன்னும் என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு லேபிள நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். லேபிள்ல வந்துட்டு சாரி லேபிள் டாட் ஸோ லேபிள் டாட் கான்ஃபிக் அப்படி சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது மூலமா நம்ம வந்து டேரக்டாகவே பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ லேபிள் டாட் கான்ஃபிக் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு செல். ஸோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லேபிள் வந்து எரர் அடிச்சிருக்கும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து லேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த லேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பட்டனை வந்து நம்ம வந்து பேக் பண்ணணும். ஸோ பட்டனை ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிக்கிறேன். btn டாட் பேக் ஆஃப் ஆங்கர் ஈக்குவல் டு சென்டர். அதுக்கப்புறம் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ லேபிளோட வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். லேபிள் ஈக்குவல் டு லேபிள் ஆஃப் டாப். ஸோ டாப்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ டாப்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் இந்த லேபிளை பேக் பண்ணோம். ஸோ லேபிள் டாட் பேக் ஆஃப். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டிஃபால்ட்டா பண்றது. ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதை ரன் பண்றேன். ஓகே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ என்னோட அந்த ஸ்கேல் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கேலை வந்து நான் இப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து வேல்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டு 37.0 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இங்கே இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல நம்ம ஜிஓஐ பேஸ்ட் இப்படி ஒரு வேல்யூ ஸ்கேல் பண்ணி கெட் பண்றது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு எதுல இருந்து எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறதையும் நம்மளே கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கேல் விட்ஜெட்னா என்ன, அதை எப்படி பைத்தான்ல கிரியேட் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.